நாளிலே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 41 வரைக்கும் வாசிக்க கேட்போம். அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஒரு விசையாக கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா, இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு நீர் பேசும் அப்பா. இந்த வார்த்தை அநேகருக்கு ஆண்டவரே பிரயோஜனமுள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் மூல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். இந்த நாளிலே இந்த காரியத்தை நம்ம அடிக்கடி தியானம் செய்திருக்கிறோம். இயேசு படகுல தான் இருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? இயேசு படகுல தான் இருக்கிறாரு. சகோதரியே, சகோதரனே, இந்த இடத்துல ஒரு புயல் ஒன்று வந்து அந்த படகை ஒரு அசைவை உண்டாக்குகிறது. இந்த அசைவு அங்க வந்த உடனே அங்கிருந்த சீஷர்கள் பயந்து போனார்கள். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று ஒரு கவலைக்குள்ளே தள்ளப்பட்டார்கள். சில பேருக்கு நேற்று சிஸ்டரோட நான் பேசி கொண்டிருக்கும் போது லேசாக கால் வீங்கின உடனே அவங்க யோசிச்சுட்டாங்க, கிட்னி காலியாக இருக்குமோ. சின்னதாக எல்லாருக்கும் உள்ளதானே. நம்ம ஏதாவது ஒரு இது வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா உலகத்தில் கேள்விப்பட்டது, கப்பல் படகு அசைஞ்சிருச்சுன்னா மூழ்க போகிறோம் போல இருக்கு. அதானே? ஏன் காற்று உடனே நிற்காதா? இல்லை, காற்றையும் கடலையும் அடக்கிறவர் வரமாட்டாரா? உன் வாழ்க்கைக்குள்ள வரதான் போறாரு. ஒரு புயல் அங்கே வந்து அந்த படகு அசைச்ச உடனே இவங்களுக்குள்ள பயம் வந்து, நான் நினைக்கிறேன் அந்த புயல் வந்ததே இவங்க போய் அப்பாவை எழுப்பணும் தான் அந்த புயல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க போய், போதகரே, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம். ஒரு பிரச்சனை வந்தா நிறைய பேர் இப்ப இயேசுவை தேடுறது இல்லை. பிரச்சனை வந்தா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு இன்னும் 2 வேலையை தேடி போயிடுறாங்க. கத்தரை விட்டுட்டு எல்லாரும் இப்போ புறஜாதியர்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், ஏதாவது ஒரு மனசு சரியில்லைங்க, நான் கோயில் குளத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? புறஜாதியர்லாம் சொல்லுவாங்க, கோயில் குளம் போயிட்டு வந்துடுறேன். ஏதோ ஒரு கோயிலில் பார்த்தா எங்கேயாவது ஒரு கோயிலில் கடலில் பண்ணிட்டு அங்கே சாமியை கும்பிட்டு எத்தையும் பண்ணிடும். ஏன்? ஒரு தீர்வு கடவுளுக்கிட்ட கிடைக்கும்ன்ற ஒரு தேடுதல். ஏன் ஜீவனுள்ள தேவனை தேடுகிற நமக்கு வர்றதில்லைன்னு தெரியல. ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அந்த காரியத்தினுடைய முடிவு அவர் கையில் இருக்குன்னு நாம ஏன் யோசிக்கிறதில்ல? படகு அசைஞ்சிச்சு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சில படகு இருக்கு. அல்லேலூயா. அந்த படகு அசையும் போது யாரெல்லாம் படகுக்குள்ள இருக்கீங்க அப்படின்றத நான் சொல்லும் போது யாருடைய படகு ஆடுதுன்றதையும் நீங்க கொஞ்சம் கவனிங்க. சில பேருடைய படகுல வந்து கடன் என்ற புயல் வந்து அடிக்கும். அந்த புயல் அடித்த உடனே என்ன ஆகுனா, நம்ம அந்த புயலாவே முடிஞ்சிருவோம் போலக்கு. கடன்லயே வாழ்நாள் முழுவதும் நான் கடன்லயே போயிருவேனோ, இல்ல இந்த கடன் என்ற புயல் என்ன அழிச்சிருமோ? உன் படகுக்குள்ள இயேசு இருக்காரா? கண்டிப்பா நீ இயேசுவை எழுப்பு. இந்த கடன் என்ற புயல் அடங்க இயேசு வெளியே எழுந்து வருவார்.
ஒருவேளை குடும்பத்துல குழப்பம் சண்டை ரொம்ப நாளா தீரலவே இல்லைங்க, எப்பயுமே ஒருத்தர் வீட்டுல போனா குலைச்சு சண்டைனா சண்டை அப்படி இருக்குங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் எழுப்பு. உன் வீட்டுக்குள்ள அவர் சும்மா அப்படியே தலை சாய்ச்சி படுத்த மாதிரி தான் இருக்கிறாரு, கண்டுக்காத மாதிரி இருக்கிறாரு, ஆனா உள்ளதான் இருக்காரு, உன் படகுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை உன் ஊழியம் அப்படியே மந்த நிலையில் இருக்கா, உன் வேலை அப்படியே கிடக்கா, எழுப்ப அவரை விட்டுறாத, அவர் நடத்துறதுக்கு வல்லவராய் இருக்கிறாரு. அந்த புயல் கொந்தளிக்கிறதை அடக்குகிறது இயேசு ஒருத்தர் தான். அது மேல எழுப்பி வந்துட்டாருன்னா அவர் காற்றையும் கடலையும் நிறுத்துவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு படகுல உட்கார்ந்திருக்க உங்களுக்கு தான் ஆண்டவர் முழுசையும் பேச போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? வேதத்துல ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி இந்த காரியத்தையும் சொல்றேன். படகு குறித்து தான் இன்னைக்கு மட்டும்தான் பேச போறேன். 3 படகு மட்டும் பேசுறேன் இன்னைக்கு. அல்லேலூயா. இந்த படகுல சீஷர்கள் பயந்தார்கள், இயேசுவை எழுப்பினார்கள், ஒரு காரியம் நடந்துச்சு. நான் இந்த படகினுடைய காரியத்தை இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்லிக்கிட்டே வரேன். 2வது படகு குறித்து ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். இதுல என்ன, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு படகு அங்க இருக்கு. என்ன படகுன்றத வாசிக்கலாம். நீங்க, நான் திரும்பவும் வருவேன், முதல்ல சொன்ன படகுக்கு திரும்பவும் நான் வருவேன், முதல்ல சொன்ன படகுக்கு வருவேன். இப்ப இந்த படகை இன்னும் அடுத்த காரியத்தை உங்களோட பேச போறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரைக்கும் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்களேன். பின்பு அவர் கினசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். போதும், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அங்க என்ன நடந்துச்சுன்னா, படகு காலியா இருந்துச்சு. இயேசு படகுல ஏற்றாரு. இங்க பாருங்க, முதல் படகுல இயேசு உள்ள இருந்தாரு. ஆனா பிரச்சனை வெளியில இருந்துச்சு. போட்டை படகு அசைச்சிச்சு. உள்ள இயேசு இருந்தாரு. இயேசு சில விஷயத்த அங்க அவங்ககிட்ட பேசிட்டு ஒரு காரியத்தை சொன்னாரு. சிலது வெளியே வந்து போட்டை அசைக்கத்தான் செய்யும், நான் உள்ள இருக்கிறத நீ ரொம்ப விசுவாசிக்கணும்னு சொல்லி நடத்தினாரு. 2வது காரியம், காலியான போட்டை பத்தி சொல்றாரு. அந்த படகு காலியா இருந்துச்சு, உள்ளுக்குள்ள இயேசு இல்ல. இப்ப வலைகளை அலசிக்கிட்டு இருக்கிறவனை பார்த்துட்டு இயேசு உள்ள ஏறாரு. போட்டுக்குள்ள இயேசு வர்றாரு. அவன் ராம் முழுதும் உழைச்சான், ஆனா ஒரு பிரயாசமும் அவனுக்கு கிடைக்கல. நிறைய பேர் உழைக்கிறீங்க, கடினமா உழைக்கிறீங்க, ஆனா நீங்க உழைச்ச உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவே இல்லை. என்ன சம்பாதிச்சுட்டு வந்தாலும் பேங்க்கும் வீட்டில் உள்ள பீரோவும் காலியான படகு மாதிரி தான் இருக்கு. அந்த அந்த ஒரு வாரம் தாங்க சம்பளம் வாங்கிட்டு வந்து தாக்கு பிடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா பழையபடி முதல்ல இருந்த மாதிரியே வீடு இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட தான் பேசுறாரு. அப்படி நினைக்கிற உங்ககிட்ட தான் கர்த்தர் சொல்றாரு, பேதுருவை போல கிட்டத்தட்ட நான் 10 வருஷமா சில காரியத்துக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. சில என்னுடைய வேலையை குறித்து நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளை குறித்து நான் ஜெபிக்கிறேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு பேதுருவை போல நீங்க வெறுமையா வந்து நின்னீங்கன்னா இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அந்த இடத்துல அந்த படகு மேல அவர் உள்ள வந்த உடனே அந்த படகுல ஏறி உட்கார்ந்து அவர் சில வார்த்தைகளை சொல்லுவார்.
இயேசு உன் படகுக்குள்ள வந்துட்டார்னா அவர்கிட்ட வார்த்தையை பெறணும். ஏன்னா வார்த்தையை கொடுத்துட்டார்னா அவர் மாறவே மாட்டார். அந்த வார்த்தையை நீ வாங்கிட்டேன்னா உன் வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். கடல்ல மீனே வாங்கன்னு சொன்னாரா? எதுவும் வலைய வலது பக்கம் போடுன்னு வார்த்தை வந்தா போதும், அப்புறம் போட்டு அமுங்குற அளவுக்கு நிரம்புற அளவுக்கு அது உள்ள வந்து சேரும். அல்லேலூயா. உங்க முயற்சியை நீங்க நேத்து வரைக்கும் எடுத்திருக்கலாம். இன்னைக்கு இயேசு உங்க கூட இருக்கிறாருன்னு நம்புனீங்கன்னா உங்க படகு நிரம்பும். அடுத்து நீங்க வலைய போட்டீங்கன்னா இனிமே அற்புதம் தான். இதுவரைக்கும் நீங்க யாருடைய வார்த்தையை கேட்டு இதை இப்படி பிளான் பண்ணா நடந்துரும், இல்லை இப்படி இதை செஞ்சா இப்படி சம்பாரிச்சிடலாம், முதல்ல அதை ஸ்டாப் பண்ணிட்டு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாங்குங்க. உங்க பிசினஸ் நீங்க தொடங்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை, இது தெளிவாப்பா, இது சரியாப்பா, நான் இதுல போய் வலைய போட்டு மிகுதியான மீன் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடுவேனான்னு கேளுங்க. உங்க படகு அமிழத்தக்கதாக இயேசு கட்டாய நிரப்புவான். எல்லாரையும் போல நானும் உழைக்கலாம், பலன் வரணும்ல. பலன் வரணும்னா இயேசு வரணும், உன் படகுக்குள்ள இயேசு வரணும். உன் முயற்சியை நீ பல பேர் சொல்லி சரியா ஞானமா எடுத்துடலாம்னு நினைக்கிற. இது வரைக்கும் நிறைய பேர் தன் சுய முயற்சியில போனவன் தோத்தவன் நிறைய பேர் இருக்கான், ஜெயிச்சவன் இங்க இல்லை. ஆண்டவர் சொல்லாரு, அடுத்த வலை போடும்போது நான் என்ன சொல்றேனோ அதன்படி வலைய போடு, அள்ளிட்டு வருவ, மிகுதியா கொடுப்பாரு, ஆண்டவர் நிறைய நிரப்புவாரு. இந்த 2வது படகு ஞாபகம் வச்சுக்குங்க. நான் திரும்ப வருவேன், 3வது படகுக்கு வரேன். மார்க் எழுதின சுவிசேஷம் இந்த 4வது அதிகாரம் 35வது வசனத்திலேருந்து 41வது வசனத்துல வரைக்கும் நம்ம வாசிச்சோம்ல. ஒரு புயல்ல சிக்கின படகை குறித்து இதை நான் கொஞ்சம் லேசா ஒரு தொட்டு விட்டுட்டு அப்படியே கடந்து போகிறேன். சீசர்கள் படகு அவங்க உள்ள உட்கார்ந்துருந்தாங்க. தண்ணீர் படகை நிரப்புச்சா? தண்ணீர் படகை நிரப்பிருச்சா? இருக்கீங்களா இல்லையா? கடல்ல உட்கார்ந்துருந்தாங்க, அலை ரொம்பி வந்துச்சு, அடிச்சிச்சு. ஆனா அலை படகுக்கு வெளியில இருந்துச்சா, தண்ணி வெளியில இருந்துச்சா, இல்ல படகுக்குள்ள வந்துருச்சா? புரியல. வெளியில தான் இருக்கும். உள்ள அவர் இருக்கிறார்ல, வெளியில தான் இருக்கும். என்ன கொந்தளிப்பு எது நடந்தாலும் பிரச்சனை வெளியில தான் நிற்கும், உள்ள வராது. ஏன்னா உன் படகுல நீ நம்பணும். இன்னைக்கு நேத்து வரைக்கும் எப்படியோ, இன்னைக்கு என் படகுல இயேசு. என் பிரச்சனை நீ வெளியில தான் நிற்கும், என் வீட்டுக்குள்ள வராது. அல்லேலூயா. அண்ணன் நீங்க நம்புனீங்கன்னா கர்த்தர் அந்த காரியத்தை செய்வாரு. இயேசு அங்கே தலையணை வைத்து கொஞ்சம் படுத்து தான் இருந்தாரா? ஆண்டவர் நம்ம ஊழியம் பண்றோம், ஊழியம் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா ஒண்ணுமே கொஞ்சம் விளைச்சலே இல்லாம இருக்கே, நம்ம குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதமே காணமே, என்ன இப்படி போயிட்டு இருக்கு? உள்ள இருக்காரு. ஆனா எல்லா பிரச்சனையும் வெளியில இருக்கு. நம்ம சபைக்குள்ள வரும் பொழுது எந்த பிரச்சனையும் நம்ம தாக்க விடாம பார்த்துக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. சபையை உடைய விட மாட்டார்ல, சபைக்குள்ள தண்ணியை வரவிட மாட்டார்ல. ஏன்னா இயேசு இருக்கிறதுனால அது உள்ள வராது. விசுவாசிக்கிறீங்களா? அவர் எழுந்தாரு, காற்றை பார்த்தாரு, அமைதலாயிருன்னாரு. வேற ஏதாவது சொன்னாரா? இயேசு எந்திரிச்சு வந்தாரு, காற்றை பார்த்தாரு. நம்ம நிறையாவது பார்க்க முடியாது, ஆனா அவர் பார்த்துருவாரு. ஓஹோ, எங்கிருந்து வருதுன்னு. காற்று உன் வாழ்க்கையில வந்து உன் படகு அசைச்சுன்னா ஒரு காரியம் இருக்கு, அதை உன்கிட்ட சொல்ல போறாரு. காரணம் இல்லாம காற்று அங்க வராது. கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதனால ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு உன் குடும்பத்தை உடைக்கிற அளவுக்கு கூட தண்ணீர் வெளியே அசைக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள வராதுன்னு இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு இயேசு. உன் சபையை கூட உடைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வெளியே வரலாம், பயப்படாத, உள்ள ஒன்றும் வராதுன்றாரு.
இயேசு காற்றையும் கடலையும் அமைதியை அமைங்கி உள்ள போயிருன்னு சொல்லிட்டாரு. அது எழுந்திருக்காது. நீ நம்பு, அது உங்களுக்கான வார்த்தை. உங்க படகுல இயேசு இருக்காரு, அவர் உள்ளதான். அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடின மாதிரி, சரி நான் அப்படி என்ன செய்யறேன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. கண்ணை மூடி இருக்காரு. நம்ம ஏதாவது வேலை செஞ்சுக்குவோம்ல. கர்த்தர் செய்யற காரியத்தை காத்திருக்கணும். சில விஷயங்களை நம்ம காத்திருக்காம சில காரியங்களை நம்மளே வேகமா செய்வோம். ஆனா இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஆமா, உங்க படகை நிரப்ப போறாரு ஆண்டவர். சில காரியங்களை பிசாசு நேரத்து என்ன செய்வான்னு ஆண்டவர் நிறைய சொல்லி கொடுத்தாரு. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு இயேசு என்ன செய்ய போறாருன்னு உங்ககிட்ட சொல்ல போறாரு. உங்க படகுல அவர் இருக்கிறாருன்றத உங்கள்கிட்ட இன்னைக்கு சொல்றாரு. தூங்குற மாதிரி தெரியும், அவர் ஒண்ணுமே செய்யாத மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா அவர் உங்களை மறக்கல. அவர் உங்களை ஒரு வார்த்தை அவர் சொன்னா போதும், புயல் அடங்கிரும். இதுதான் அவர் என்னைய இப்படிதான் வச்சிருக்காருன்னு நீங்க அறிக்கை செய்யாதீங்க. உங்க வார்த்தையின்படி ஆயிரும். என்னைய எல்லாரையும் விட நல்லா தான் இயேசு வைப்பாருன்னு நம்பி அறிக்கை பண்ணுங்க. நான் எல்லாரையும் விட நல்லா தான் இருப்பேன் நம்புங்க. இயேசு உங்களை நல்லா வைப்பாரு. அந்த காரியத்துல கர்த்தர் உங்களை அப்படி மாற்றணும் விரும்புறாரு. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 24 14 24 25 26. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அல்லேலூயா. தண்ணி வெளியில கொந்தளிக்கும், படகுக்குள்ள வராது. நீரே ஆனா இந்த தண்ணி மேல் நடந்து உங்ககிட்ட வரணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். இயேசு கிட்ட வரணும். அல்லேலூயா. பேதுரு கேட்டான். எல்லாரையும் போல சாதாரணமா வாழ்ற அந்த விசுவாசத்தை அவன் சொல்லல. தண்ணி மேல எவனுமே நடக்கல, ஆண்டவர் மட்டும்தான் நடந்தாரு. நான் உங்களை போல நடக்கணும்னு அவன் கேட்டான். நீங்க எல்லாரையும் போல வாழணும்னு சொல்லாதீங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா, ஆண்டவரே நான் உங்களை ஃபாலோ பண்றேன்றத வித்தியாசம் காட்டணும்னு சொல்லி கேளுங்க. அதனாலதான் பேதுருவை இன்னைக்கு உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன். 12 பேரும் உள்ளதா இருந்தாங்க, 11 பேர் பயந்து ஆவேசம் சொன்னாங்க. இவன் ஒருத்தன் தான் நீங்களான்னு கேட்டான். அப்படின்னா இந்த தண்ணி மேல இயேசுவால நடக்க முடியும். நானும் நடக்கிறதுக்கு எனக்கு இயேசு உதவி செய்வாரானால் நான் இதன் மேலே நடந்து அவர்கிட்ட தான் போவேன். இயேசுகிட்ட தான் போகணும். அல்லேலூயா. நீங்க சாதாரண வாழ்க்கையில வாழல, ஏதோ பெருசா இந்த இடத்துல ஆண்டவர் ஏதோ ஒண்ணு செய்வாருன்னு நம்பினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பெரியதா தான் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் வான்னு சொல்றாரு. இன்றைக்கு நீங்க தண்ணீரில் நடக்க ரெடினா கர்த்தர் மூழ்க விடவே மாட்டாரு. அவர் கை உங்க கையை பிடித்து தான் இருக்கும். நீங்க எதுலையுமே மூழ்க மாட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, தேவன் உங்க படகுல இருக்கிறாரு, தேவன் உங்களுக்கு நேரா நிக்கிறாரு, தேவன் உங்களை கைப்பிடித்து தூக்கி விடுவாரு. அவர் உங்களை கூப்பிடுறாரு, உங்களை தூக்கி எடுப்பதற்கு கூப்பிடுறாரு. நீங்க விழுந்தாலும் அவரு பேதுரு உள்ள மூழ்கும் போது விட்டுட்டாரா? மூழ்கும் போது ஆண்டவர் கை நீட்டினாரு. இன்றைக்கு கை நீட்டுறாரு, உன்னை விட மாட்டேன்னு சொல்றாரு. நீ விழுந்து போக மாட்ட. இது ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு கடந்து வருது. நீ விழுந்து போக மாட்ட. உன் படகுல இயேசு இருக்கிறாரு, இயேசு உன்னோட இருக்கிறாரு. நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தா கர்த்தர் மேன்மையான காரியத்தை உன் வாழ்க்கையில தருவாருன்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு போகணும். இன்னொரு படகு யோனா போய் ஏறினாரு, ஆண்டவரோட இடத்துக்கு போக சொன்னாரு. யோனா தர்சீசுக்கு காசு கொடுத்து போனான்.
அந்த படகுல போனப்ப ஆண்டவர் ஒரு சொன்னாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனதுனால புயல் வந்துருச்சு. அந்த படகு முழுவதும் அசைஞ்சிச்சு. சில இடத்துல சில பிரச்சனை வந்ததுக்கு காரணம் நம்மளா இருப்போம். அங்க கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ண நிக்கணும். என்ன ஆண்டவரே செய்யணும்? ஒருவேளை நான் உங்க வார்த்தையை கேட்காம இங்க வந்துட்டேனா, நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேனா, நான் என்ன செய்யணும், நான் இதை எப்படி சரிப்படுத்தணும்னு ஒரு வார்த்தை வாங்கலேன். நூற்றுக்கு அதிபதி சொல்லுவான், ஒரே ஒரு வார்த்தை கொடுங்க. என் வேலை நீங்க வரவே வேணாம், ஒரு வார்த்தை கொடுங்க, என் வேலைக்காரன் வீட்டுல சுகமாயிருவான். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வாங்கிருங்களேன். எப்படியாவது அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையவே மாத்திருங்க. ஆண்டவர் அவர் நிறைய விஷயத்த உங்க சித்தத்தை இப்படி மாத்திருக்கார் தெரியுமா உங்களுக்கு? நீங்க கேட்டீங்கன்னு நிறைய விஷயத்த அவர் சித்தத்தை விட்டு கொடுத்து இறங்கி வந்திருக்காரு உங்க சித்தத்தை செய்யறதுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, இன்னைக்கு நீ சொல்லு, ஆண்டவரே உங்க சித்தம் என் வாழ்க்கையில செயல்படட்டும். நல்லாதான் இருப்பீங்க. ஆண்டவர் தப்பான முடிவு உங்க வாழ்க்கையில எடுக்கவே விட மாட்டாரு. ஆண்டவர் உங்களை நடத்துறாருன்னா குற்ற உணர்ச்சி இருக்காது. தைரியமா கம்பீரமா நிற்பீங்க. புயல் மூலமா யோனாவுக்கு கிடைச்சது என்ன? தூக்கி எல்லாரும் எரிஞ்சாங்க. மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாரு. கர்த்தர் சொன்ன இடத்துக்கு தான் கடைசியில போய் சேர்ந்தாரு. நேரடியா சொன்ன உடனே இங்க பாருங்க, ஆண்டவர் உங்களை போசன இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு செலவே இல்லை, எதுவுமே தேவையில்லை. அவரே கூட்டிட்டு போயிடுவாரு, அவரே நடத்துவாரு. அங்க உங்களுக்கு கனம் இருக்கும். நீங்களா ஒரு காரியத்தை சூஸ் பண்ணி போனீங்கன்னா இத்தனையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் நீங்க கர்த்தர் சொன்ன இடத்துக்கு சேருவீங்க. அதனால யோனாவை போல முடிவு எடுத்துறாம, நீங்க தப்பான முடிவை எடுத்துறாம சரியான முடிவு எடுங்க. நீங்க ஒருவேளை அப்படி நான் தப்பா முடிவு எடுத்திருந்தேன்னா தேவனிடத்துல திரும்புங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாரு. அவருடைய கிருபை உங்கள புயல்ல விடாது. அவர் உங்களை காப்பாற்ற ரெடியா இருக்காரு. இன்னைக்கு உங்க படகுல இயேசு இருக்கிறாரு, நீங்க நம்புங்க. படகுல ஒரு வேலைய பேதுரு செஞ்சான். நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. லூக்கா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். 5:2. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். என்ன செஞ்சாங்க? முதல்ல எது சம்பாதிக்கிற காரியம், எது உங்க வீட்டில் முக்கியமான அது, இதை முதல்ல சுத்தமா இருக்கான்னு பார்க்கணும். சுத்தம் செய்யற வேலையை செய்யணும். பரிசுத்தம் இல்லாம எது இருக்குன்னு பார்க்கணும். எது தேவனுக்கு சித்தமில்லாதது இருக்குன்னு நீங்க கொஞ்சம் அங்க ஆராயணும். அந்த பரிசுத்தத்தை அதுல தேடுனீங்கன்னா தேவ சித்தம் தானா வரும். ஆண்டவர் சொல்றாரு, அவன் தான் சம்பாதிக்கக்கூடிய காரியத்துல ஒரு சுத்திகரிப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தான். வலைகளை அலசி கொண்டிருக்கான். எதுக்கு? நீங்க சுத்தம் பண்ணீங்கன்னா, என் வாழ்க்கையில எதெல்லாம் பரிசுத்தம் இல்லாம இருக்கு, என் வீட்டில் எதெல்லாம் பரிசுத்தம் இல்லாம இருக்கு, எனக்குள்ள எதெல்லாம் பரிசுத்தம் இல்லாம இருக்குன்னு அதை சரிப்படுத்தினா இயேசு படகுல ஏறிடுவாரு. அப்புறம் வலைய வலதுபுறமா போட வைப்பாரு. மிகுதியான ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆண்டவர் இதைத்தான் உங்கள்கிட்ட சொல்ல வராரு. அவன் என்ன செஞ்சான்? படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தான். அழுக்கு போக சுத்திகரிப்பு நடக்கணும். உங்க இருதயத்தை அங்க என்ன, எனக்குள்ள என் இருதயத்துக்குள்ள எந்த எண்ணம் ஆண்டவருக்கு பிரியமில்லாது இருக்குன்னு சுத்திகரிப்பு வேலையை ஆரம்பிக்கணும். உங்க குடும்பத்துக்குள்ள சுத்திகரிப்பை கொண்டு வரணும். உங்க ஊழியத்துல எது சுத்தம் இல்லாம எது தேவனுக்கு பிரியமில்லாம இருக்குன்னு நீங்க கொஞ்சம் ஆராயணும். அந்த அழுக்க நீக்கினா இயேசு சில பேருக்குள்ள பாத்தீங்கன்னா கசப்பு, பொறாமை, பாவம் நிறைய உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. ஆனா வெளியில அவங்க நல்லாவே பழகுவாங்க.
ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ சுத்திகரிக்கணும், உள்ள படகை சுத்தம் பண்ண. கொந்தளிப்பு அடக்கிறது ஏன் வேலை? நான் உள்ள இருக்கிறதுனால வெளியில இருக்கிறது உள்ள வராம இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, சுத்தம் பண்ணு. நான் வலையை அவன் அலசுனதுக்கு அப்புறம் இயேசு உள்ள வந்துட்டாரு. வலையை அலசு, உள்ள வருவாரு. இருக்கீங்களா? வலையை அலசுனீங்கன்னா இயேசு ரத்தத்தினால அசுத்தம் போக கழுவுங்க. உங்க படகு பெருகும். உங்க படகுல ஒரு பெருக்கம் இருக்கும். பெருக்கம் வர விரும்புறீங்களா? 5வது வசனம் 6வது வசனம் 7வது வசனம் வாசிங்க. 6:7. லூக்கா 5:6-7. அந்தபடியே அவர்கள் செய்து என்ன செஞ்சாங்க? அந்தபடியே அவர்கள் எந்தபடியே? வலைகளை சொன்னபடி சுத்தம் பண்ணா அந்தபடியே செஞ்சு தங்கள் கிழிந்து போகத்தக்கதாக இருக்கீங்களா? மீன்களை பிடித்தார்கள். பர்ஸ் அப்படி இருக்கும். ஆமென். பர்ஸ் அப்படி இருக்கும். ஆமென். எப்ப பார்த்தாலும் உள்ள போய் திறந்து பார்த்து சீப் மட்டும்தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருக்கீங்களா? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த காரியத்துல ஆண்டவர், நான் சொன்னபடி நீ சுத்தம் பண்ணேனா உன் வலை கிழியிற அளவுக்கு கிழியாது. அளவு அப்படி இருக்கும், ஆமென். கிழியாது. நம்புறீங்களா? ஆமென். பர்ஸ் கிழியாது. ஆமென். அப்படிதான் வைப்ப, ஆமென். கிழியாது. ஆமென். நல்லதான் இருக்கும் வாழ்க்கை. ஆமென். அதை இன்னொரு இடம் வாசிங்களேன், அழகா இருக்கு. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அப்புறம் ரூபா எண்றதுக்கு அடுக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் பேரை கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஏடிஎம் எங்களுக்கு போட தெரியலங்க, எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண தெரியல. நீ சொல்லுவ, சிரிக்காத, நீ சொல்லுவ. கண்டிப்பா கர்த்தர் அப்படி ஒண்ணு ஆசீர்வதிக்க விரும்புறாரு. வலை கிழிந்து போகத்தக்கதாக இருக்கும். சரி, ஒரு காரியத்தை ஆண்டவர் தீர்க்கமா சொல்றாரு. நான் முன்னாடியே ஒன்றை இப்ப சொல்லிட்டேன், நான் இந்த பணத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி உனக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்காக தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னு இயேசு சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய எந்த தேவையான திருமண தேவையோ எது வேணாலும் நினைச்சுக்கொள்ளுங்க. வாகனத்துக்கோ புது வண்டியோ எது வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு பண்றாரு, மீன் திரளாய் உன் வலைக்குள்ளே வரப்போகுது. உன் வீட்டை நல்லா தான் கட்டி முடிப்ப. பிரதிஷ்டைக்கு சபையே நிக்க போகுது. ஆசீர்வாதத்தை இயேசு கொடுக்க போகிறார். ஆண்டவர் நம்புறீங்களா? நம்புறீங்களா? இயேசு அந்த காரியத்தை கட்டாயம் உங்க வாழ்க்கையில செய்வாரு. சொல்றாரு, செய்கை காட்ட போறோம். கூட்டாளி உனக்கு எய்தாப்புல வீடு கட்டுவான், ஆனா உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படி வைப்பாரு. நம்புறியா? பிரதிஷ்டை கர்த்தர் செய்வார். அவங்களுக்கு வேற, ஆனா உனக்கு கேஸ் செய்வார். உன் வீடு நல்லா தான் இருக்கும். போராட்டத்தை அமைப்பு அப்படி அடங்குன்னு சொல்ற கேஸ் வராரு. நம்புறீங்களா? இன்னைக்கு சொல்றாரு, அங்க செய்கை காட்டி அவர்கள் 2 படகுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். ஃபில் ஆயிரும், நிரம்பி வழியும். அவ்வளவு ஆசீர்வாதத்தை இயேசு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பெருக்கம் வரப்போகுது. பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகுது. உன் ஊழியத்துல ஒரு பெருக்கம் வரப்போகுது. உன் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் கடந்து வரப்போகுது. இயேசு உன் வலையில அவர் சுத்தத்தை பாக்குறாரு. உன் எல்லாத்துலயும் சுத்தத்தை தேடு. நான் உண்மையா இருப்பேன், பொய் சொல்ல மாட்டேன், இந்த காரியம் சரியா இருப்பேன், என் முதலாளிக்கு உண்மையா இருப்பேன், நான் எவ்வளவு நேரம் செலவு எல்லாத்தையும் செய்ய. ஆனா இந்த முதலாளி பாக்குறானா இல்லையா, அந்த முதலாளி பாப்பாரு. ஒன்னு ஆசீர்வதிக்கிறதுக்காக சொல்றாரு, நான் என் பிள்ளைய பார்ப்பேன், என் பிள்ளை படுற கஷ்டத்தை பார்ப்பேன், என் பிள்ளை படுற கஷ்டத்துக்கு மீட்பு வருகிறது, திரளா நான் என் பிள்ளைய ஆசீர்வதித்து உயர்த்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. இங்க பாருங்க, படகு எதுக்காக இந்த காரியத்தை கொண்டு வர்றாரு? 5:10 வசனம் வாசிங்களேன். இது முதல் லூக்கா 5:10. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். பிரமிப்பாங்க. அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, சீமோனே, பயப்படாதே, பயப்படாத, இது முதல் நீ மனுஷரை பிடிப்பவனாய் இருப்பாய் என்றார்.
உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமென். உனக்கு சில பேர் புறக்கணிச்சு தள்ளுறாங்கல்ல, இந்த காரியத்துக்கு நீ தேவையில்லைன்னு கர்த்தர் சொல்றாரு, இனி உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். இனி நீ மனுஷனை பிடிக்கிறவனாய். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில பெருக்கம் வரும்போது மனுஷனுக்கு பிடிக்கும் உன்னை. அல்லேலூயா. இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாவாய். படகு, மீன் இதெல்லாத்தையும் தாண்டி ஆத்மாவை பிடிக்கிறவனா நீ உள்ள நுழைய போற. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை வெறுமையா இல்லைங்க, உங்களோட இயேசு இருக்கிறாரு, அதை பயன்படுத்துவாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு ஆளா நிக்கலாம், ஒரு காலம் வரும் பொழுது உன்னோட கூட ரட்சிக்கப்பட்டவங்க 100 பேர் நிப்பாங்க. கர்த்தர் ஒன்ன வைத்து 100 பேரை திசை திருப்பி இருப்பாரு. இது உண்மை. ஒன்ன வச்சு 100 பேரை காப்பாத்துவாரு. உண்மை. ஒன்ன கொண்டு போய் 100 பேருக்கு சாப்பாடு போடுகிறவனா இயேசு நிறுத்துவாரு. இயேசு உன் படகுல தான் இருக்காரு. அல்லேலூயா. அவர் உன் படகுல இருந்தார்னா உன்னை அழைச்சவர் உண்மையுள்ளவர். உன் படகுல மிகுதியான ஆசீர்வாதத்தை இயேசு கட்டாயம் கொடுப்பாரு. இயேசு இன்னைக்கு உன்னோட தான் இருக்கிறாரு. நான் நம்புற இயேசு உன்னை அற்புதமா வழிநடத்த வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. தண்ணீர் உள்ள வந்துச்சா? திரும்ப கேட்கிறேன், பிரச்சனை உள்ள வராது, இருதயத்துக்குள்ள வராது, உன் வீட்டுக்குள்ள வராது, வெளியில தான் எல்லாம் தத்தளிக்கும் கொந்தளிக்கும். இன்னைக்கு சொல்றாரு, உனக்கு இல்ல, வெளியில உள்ளவனுக்கு தான் பிரச்சனை, நீ நல்லா தான் இருப்ப. படகுக்குள்ள இருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, வெளியில உள்ளவனுக்கு தான் போராட்டம், கர்த்தர் உனக்கு இல்லைன்றாரு. அலைகள் மோதும், மோதி படகு அசையும், ஆனா மூழ்கிற மாட்டேன், மூழ்க மாட்டேன். ஒருவேளை உங்க இஎம்ஐ எதுக்காக கட்டணம் வச்சிருக்கீங்க, மோதலாம், வட்டி மோதலாம், உன் படகு அசையாது, அசைஞ்சா கூட உள்ள வராது. நம்புறீங்களா? உன் பிள்ளை படிப்பை குறிச்சு எத்தனை நாள் நீ எங்கிட்ட முன்னாடி நின்ன, கர்த்தர் சொல்றாரு, உன் கவலையில உன்னை மூழ்க விடல, உன்னை தூக்கிட்டு வெளியே விட்டேன். இன்னைக்கு கர்த்தர் உன்கிட்ட தான் பேசுறாரு, உன்னை மூழ்க விட மாட்டேன், உன்னை அந்த பிரச்சனைக்குள்ள தள்ள மாட்டேன். தண்ணி வெளியில தான், உன் படகுக்குள்ள இருந்தாலும் இன்னைக்கு சொல்றாரு வெளியேற்றுவேன். ஒருவேளை உன் படகுக்குள்ள தண்ணீர் இருந்தாலும் வெளியேற்றுவேன். புயலை அடக்க போறாரு. உன் கடன் அடங்க போகுது, உன் பிரச்சனை அடங்க போகுது. உன் சகோதரன் உன்னை நேசிக்கல, உனக்கு விரோதமா வந்தான் பாரு, அவன் உன்கிட்ட திரும்ப சமாதானம் பண்ணும்படிக்கு நான் இன்னைக்கு ஏசா கிட்ட பேச போறேன். உன் சகோதரன் உன்கிட்ட சமாதானத்துக்கு வரப்போறான். உன் பிரச்சனை முடிவுக்கு வருது, நீ போகலாம், உன் பிரச்சனை முடிவுக்கு வருதுன்னு சொல்லிட்டாருன்னா தேவன் உன்னை பலப்படுத்துறாரு, பலப்படுத்துறாரு. நீங்க ஒரே ஒரு வார்த்தை உங்க இருதயத்துல நம்புங்க, என் வீட்டுக்குள்ள தண்ணி வரலன்னு நம்புங்க, என் குடும்பத்துக்குள்ள என்ன கொந்தளிப்பு வெளியே இருக்கு, ஆனா எனக்குள்ள வராதுன்னு நம்புங்க. நிச்சயமா உங்களுக்குள்ள வராது. ஒரே ஒரு வார்த்தை, நான் மூழ்க மாட்டேன். பக்கத்துல உள்ளவங்கள, நான் மூழ்கிற மாட்டேன், நான் மூழ்கவே மாட்டேன். இயேசு என் படகுக்குள்ள இருக்கிறாரு. ஏன்னா இயேசு என்னோட இருக்கிறதுனால நான் படகுல மூழ்க மாட்டேன். மார்க் 4ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல வாசிங்களே. சீசருக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு மனப்பாடு இல்லாம. மார்க் 4:38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஒரு காரியத்தை அங்க கேட்கிறாங்க, என்னது? பெரியவரே, நாங்க அழிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? எல்லாருக்கும் ஒரே படகுல தான் இருக்கிறாங்க, ஒருத்தர் உள்ள இருக்கிறாருன்னு நம்பிக்கையே அவங்களுக்கு இல்லை. சில பேர் என் குடும்பத்துல சில பிரச்சனையை கண்டு, என் குடும்பத்துல ஏங்க இந்த அம்மா மட்டும் ஏங்க வாயவே மூட மாட்டுறாங்க, இந்த பிரச்சனை மட்டும் ஏங்க மாறவே மாட்டேது, இவர் மட்டும் ஏங்க இப்படியே இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் மாத்துறதுக்கு இன்னைக்கு தான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு உன் புயல் அடங்குது, நான் அடக்கிறதுக்கு உள்ள வரேன். முதல்ல இயேசு சொல்றாரு, நீ பயப்படாம இரு, பயப்படாம இரு. முதல்ல உன் பயத்தை தான் அடக்கணும், அப்புறம்தான் அவங்க அடக்கணும். உங்க விசுவாசம் இல்லாம நீங்க அதை ஜெயிக்கவே முடியாது. நீங்க ஆண்டவர் விசுவாசிச்சீங்கன்னா
உங்க பயத்தை முதல்ல அடக்குவாரு, பின்னாடி கடல்ல கொந்தளிப்பையும் அடக்குவாரு. இயேசு உங்க படகை காப்பாற்றுறதற்கு இன்னைக்கு தீர்மானம் பண்ணிட்டாரு. நீங்க ஒற்றுமையா இருங்க, இயேசுவும் நீங்களும் ஒன்றா இருங்க. நீங்க இருவர் மூவர் உங்க வீட்டில் ஒருமனப்படணும். நீங்க உங்க உள்ளான மனுஷன், பரிசுத்த ஆவியானவர், இயேசு, நீங்க ஒருமனப்பட்டீங்கன்னா உங்க படகுக்குள்ள இயேசு இருக்காரா? அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் அவர் பேசாம இருக்கிற மாதிரிதான் தெரியும், அவர் தலையணை வச்சு தூங்குறது மாதிரிதான் தெரியும். அவர் சொல்றாரு, நான் ரொம்ப நேரம் கண்டுக்காத போல இருக்க மாட்டேன். அது உண்மை. உன் விசுவாசத்தை பார்த்து உன் புயல் அடக்குவேன். இன்னைக்கு சிலருடைய கரையெல்லாம் பக்கத்துல வந்துருச்சு. சில காரியங்கள் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள வரப்போகுது. படகு புயல்ல இருந்துச்சு, தப்பிக்க செய்தாரு, ஒரு காரியத்தை செஞ்சாரு. அவர் சொல்றாரு, நீ கண்டிப்பா கரை சேருவ, இந்த காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். மார்க்கு 5:1 புயல் கதிரேனா நாட்டில் என்ன செஞ்சிச்சு? அவங்கள எல்லாரையும் போட்டு அசைச்சிச்சு. புயலை தாண்டின போது உடனே ஒரு காரியம் நடந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்ல போறாரு. என்ன தெரியுமா? ஒரு புயல் வந்து இந்த படகை தாக்குச்சு. இந்த படகை தாக்கி முடிச்ச உடனே இயேசு ஒரு பட்டணத்துக்குள்ள கால் வச்ச உடனே கல்லறையிலிருந்து ஒருத்தன் ஓடி வந்தான். சங்கிலியினால் கட்டப்பட்டு தன்னை காயப்படுத்தியிருந்தவன் வந்த உடனே அவனுக்குள்ள இருந்த பிசாசை விரட்டிட்டு அவனை வஸ்திரம் தரிக்க வைத்தவனாய் அவனை சாட்சியா வைத்தார். ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கைக்குள்ள ஒரு புயல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு. நீ ஒருத்தனை விடுதலையாக்க போற, அது மூலமா அந்த ஊரே ரட்சிக்கப்பட போகுதுன்றார். நம்புறீங்களா நீங்க? ஏசு அந்த காலை வச்சவனே வந்துட்டான் கல்லறையில இருந்து. அவனை மட்டும்தான் சந்திச்சாரு, புறப்பட்டாரு. அவன் போயிட்டான் ஊருக்குள்ள ஊழியத்தை செய்ய. இப்ப இயேசு உன் படகுக்குள்ள வந்துட்டாரு, உன்கிட்ட காலை வைக்கிறாரு, ஒன்னு அனுப்ப போறாரு, உன் மூலமா நிறைய பேரை சந்திக்க போறாரு. நீ விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. புயலை தாண்டிட்டேனா பிசாசு அங்க உன்கிட்ட வருவான். நீ அந்த பிசாசு பிடித்தவனை விரட்டி நீ விடுதலையாக்க போகிற. உன் ஊழியம் பெருசாதான் இருக்க போகுது. நீ காத்துரு. இந்த புயல் ஏன் வந்துச்சு என் வாழ்க்கைக்குள்ளனா உனக்கு உருவாக்குறாரு. ஏன் இதை நான் சந்திச்சேன்? ஏன் இவங்க எனக்கு இவ்வளவு பிரச்சனையா இருந்தாங்க? நல்லது. உன் ஊழியத்துல ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்ய போறாரு. சில பிரச்சனை கொடுக்கறவன் வருவான், அப்ப நீ ஜெயிப்ப. கர்த்தர் உன்னை சாட்சியா வைப்பாரு. உன் மூலமா ஒரு பட்டணத்தையே கர்த்தர் மீட்டெடுப்பேன்னு சொல்றாரு. நம்புறீங்களா? நடக்கதான் போகுது. இது உனக்கு தான். தேவன் உங்களை தான் கரை சேர்க்க போறாரு. நீங்க கரை சேரும் பொழுது ஒரு ஊழியம் உங்களுக்கு ரெடியா இருக்கு. அல்லேலூயா. லூக்கா 5:11 பேதுரு என்ன செஞ்சாரு? அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி என்ன செஞ்சாங்க? முன்னாடி படகு நிரம்பிருச்சு, எல்லா ஆசீர்வாதம் வந்துருச்சு. வந்த உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? படக கரையில கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் வந்த உடனே எல்லாத்தையும் அது இருக்கட்டும் வீட்டுல வச்சுட்டு இயேசுவை பின்பற்றணும். ஆசீர்வாதம் வந்த உடனே வீட்டிலேயே உட்காந்து அதையே பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. ஆசீர்வாதத்தை இன்னும் மிகுதியா கொடுப்பாரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க கொடுத்தரணும். உங்க ஜபத்தையோ உங்க காரியத்தை ஆண்டவர் கொடுக்கறது எதையுமே அது நிறுத்திடக்கூடாது. தசமபாகத்தை அது நிறுத்திடக்கூடாது. எந்த காரியமும் இந்திக்கு அந்த செலவு இருக்கு, இந்த கர்த்தருடைய காரியத்தை நிறுத்திடக்கூடாது. நாளைக்கு அந்த மனிதனை எப்படி வேணாலும் மாத்தி கொடுப்பாரு. நமக்கு முன்னாடி இந்த தேவன் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேவனுக்கு வைத்திருந்ததை மனிதனுக்கு கொடுக்கூடாது. இயேசு வந்துட்டாருன்னா உங்க இயேசு ஆசீர்வதிச்சிட்டாருன்னா இயேசு உங்க வீட்டை எல்லாருக்கும் முன்னாடி முன்மாதிரியா நிறுத்திடுவாரே. உங்க படகை எல்லாருக்கும் முன்னாடி நிரப்புவாரே. காலியா இருக்கும் வீடை அவர் நிரப்புறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டாரு. கர்த்தர் கட்டாயம் நிரப்புவாரு. ஆண்டவர் நிச்சயமா படகுல இருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் உன்னோட இருக்கேன். மத்தேயு 28:20 ஆண்டவர் சொல்றாரு, படகு தனியா இல்ல, இம்மானுவேல் இயேசு உன்னோடு கூட இருக்கிறாரு.
நீ கவலைப்பட வேண்டாம், இயேசு உன்னோட இருக்கிறாரு, நான் உன்னோட வர்றேன், உன்னை கரை சேர்ப்பேன். ஆண்டவர் சொல்றாரு யோவான் 6:21, அப்பொழுது இயேசு நீ போகலாம், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது, படகுல அவர் இருக்கிறாரு, நீ போக வேண்டிய இடத்துக்கு அவர் போய் சேர்ப்பாரு, நீ வேலையில ஆசீர்வாதமா இருப்ப, உனக்கு சில கடன்ல இருந்து விடுதலை கொடுக்க போறாரு. இயேசு அங்கே உன்கிட்ட சொன்னதை நிறைவேற்ற போறாரு. நான் உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்னார்னா இன்னிலிருந்து அவர் உன்னை பயன்படுத்த ஆரம்பிப்பாரு. நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் மாறுவா. உங்க படகு இனி அமிழ்ந்து போகாது. நீ ஆத்துமாக்களை பிடித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாய் நிற்பாய் என்று கர்த்தர் சொல்கிறாரு. இனிமே நீ கொஞ்சம் நிமிர்ந்துதான் இருக்க போறீங்க. உங்க கைகளை கர்த்தர் திடப்படுத்த போறாரு. உங்களை தைரியமா தான் கர்த்தர் வைக்க போறாரு. இதுவரைக்கும் நீங்க என்னுடைய படகுல ஒண்ணுமில்லைன்னு நினைச்சிட்டு வந்தீங்க. உங்க குடும்பத்துக்குள்ள இந்த பிசாசு இந்த பிரச்சனையை கொண்டு வர நினைச்சீங்க. சில நேரத்துல என் பிசினஸ் இப்படி முடங்கி போச்சே நீ நினைச்சீங்க. இயேசு சொல்றாரு, நான் சரிப்படுத்த போறேன். இன்றைக்கு அது எல்லாம் மாறப்போகுது. இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்தேனா இந்த படகுக்கு வெளியில இருக்கிற காற்றையும் கடலையும் நான் இன்னைக்கு அடக்க போகிறேன். எழுதி நிற்கலாமா? இன்றைக்கு அதை இயேசு அடக்க போகிறார். இன்றைக்கு இயேசு அதை அடக்க போகிறார். ஒரு சகோதரி எழுதி நிற்கலாம். ஒரு சகோதரி, அவங்க பேரு ராஜி. அவங்க ரொம்ப நாளா ரொம்ப பெரிய பிரச்சனையில இருந்தாங்க. இன்றைக்கு ஒரு காரியத்தை அவங்க வாழ்க்கையில 3 விதமான படகுகள் அவங்க வாழ்க்கையிலையும் கடந்து வந்துச்சு. நான் அந்த சாட்சியை உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். அந்த அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. பிள்ளை இல்லை. டாக்டர் இடத்துல போனாங்க, கோயிலுக்கு போனாங்க, ஜோசியக்கார்ட்ட போனாங்க. அவங்க முழுதும் அழுதாங்க. பல மனிதர்கள் சொல்லக்கூடிய மண்ணில் சாப்பாடு, இந்த மலையில் ஏறணும், அந்த கோயில் போய் சுற்றணும், இந்த மரத்தடியில் நிற்கணும், இந்த பழத்தை சாப்பிடணும், எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அவங்க ஒரு நாள் அவங்க புருஷன் சொன்னார், நீ பிரயோஜனமே இல்லாதவ, நீ உன்னை கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறது, பிரயோஜனமே இல்லை என்று சொன்னாங்க. அந்த நேரம் அவங்க படகு மூழ்கிற நிலைமையில் இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையில் மீன் இல்லை, நம்பிக்கை இல்லை, அவங்க வாழ்க்கை காலியானதாக இருந்தது. அவங்க அழுதுகிட்டே அவங்க ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி சந்தித்து, நீ இயேசுவை பார்க்க வர முடியுமா, நீ இயேசுக்கிட்ட வாயேன், இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னாங்க. அவள் இயேசுவை பார்க்க போயிட்டு இருந்தவ அவளோட சேர்ந்து போனா. அவள் அழுதுகிட்டே போனப்ப இயேசு அந்த காலியான படகுக்குள்ள ஏறிட்டாரு. அவ இருதயத்துக்குள்ள அன்னைக்கு அவ ஏத்துக்கிட்டா. போதகர் அன்னைக்கு சொல்லும் பொழுது, நீ அமிழ்ந்து போக மாட்ட, நீ வலைய நம்பி போடு, இன்றைக்கு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாருன்னு சொன்னாரு. அந்த ராஜாக்கா அழுதுகிட்டே சொன்னாங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி வலைய போடுறேன்னு சொல்லிட்டு அவ போனா. கர்த்தர் அந்த மகளை கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். டாக்டர் இடத்துல போய் செக்அப் பண்ணாங்க. டாக்டர் சொன்னாரு, இரட்டை குழந்தை, இரட்டிப்பான நன்மை இயேசு உனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னாரு. அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க. அவங்க ஓடி வந்தாங்க, சபையில வந்து அழுதுகிட்டே சொன்னாங்க, கர்த்தர் வெறும் குடம காலியான படகா வந்தேன், என் படகுல 2 பரிவாரத்தை ஏற்றி கொடுத்திருக்காரு, கர்த்தர் ரெட்டிப்பான நன்மை எனக்கு கொடுத்திருக்கிறான்னு அந்த ராஜா அக்கா சொல்லிட்டு அழுதாங்க. எனக்கு என் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு, இன்னைக்கு உன்னை நிரப்புறதுக்கு இயேசு ரெடியா இருக்கிறாரு. உன் பிள்ளை இந்த நாளில திடீர்னு அவங்க கணவருக்கு இந்த காரியம் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்த நேரத்துல வேலை போயிருச்சு.
அவங்க கவலைப்படுறாங்க. அவரு ரொம்ப அழுதுகிட்டே வந்து மனைவிட்ட பேசுறாரு, இந்த காரியம் எனக்கு வேலை போச்சு, நம்ம எப்படி இந்த வீட்டோட இஎம்ஐ கட்டுவோம், இந்த கடனை எப்படி அடைப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழம்பி போய் நிற்கும் பொழுது அவங்க அந்த சகோதரி சொன்னாங்க, அந்த ராஜாக்கா சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, இன்று இரவு நான் ஜெபிக்க போகிறேன், ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அவரை நம்பி வளைய போட சொல்லியிருக்கிறாரு, நான் நம்புறேன் என் ஆண்டவர் என்னை நிரப்புவாருன்னு. ஆண்டவர் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு நாள் அவங்க அந்த 2 மணி வரைக்கும் அழுது ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு சகோதரனிடத்துல ஒரு பேசி காரியத்தை வாய்க்க பண்ணினார். அந்த மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது. அந்த வேலையுடைய அப்பாயின்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அரிசி பருப்பு எல்லா காரியத்தையும் சேர்த்தே கொண்டு வந்து கொடுத்தாரு. ஏசு என்ன உங்ககிட்ட கொடுத்தாரு. ஏசு சொல்றாரு, நீ ரொம்ப அழுதுட்ட, இனி அழமாட்டேன்னு சொல்லி உன்கிட்ட கொடுக்க சொன்னாருன்னு கொடுத்தாங்க. அவங்க தண்ணீரில் மூழ்கலை, அவங்க கவலையில மூழ்கலை, அவங்க பயத்துல மூழ்கலை, அவங்க அவமானத்துல மூழ்கலை, அவங்க அழுதுகிட்டு இருந்த இயேசு அவங்க கண்ணீரை துடைச்சாரு. ஆண்டவர் இன்றைக்கு உன் கண்ணீரை துடைக்க போறாரு. ஆண்டவர் மறுநாள் காலையில சபைக்கு வந்தாங்க. அந்த அக்கா அந்த அண்ணனையும் அழைச்சுக்கிட்டு அவங்க இருவரும் கர்த்தரை ஆராதித்தார்கள் மனதார. அவங்க வாழ்க்கையில கர்த்தர் மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஒருவேளை அவங்க வீட்டில் உள்ள படகு காலியாகி இருந்துச்சுன்னா அந்த படகை நிரப்ப இயேசு ஒரு மனுஷனை அனுப்புவாரு. இன்னைக்கு உன் வீட்டில் உள்ளதை நிரப்புறதற்கு கர்த்தர் ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்ப போறாரு. இது உனக்குத்தான். நான் இயேசு தூங்குறாரோ, அவர் கேட்கலையோ, என் ஜபம் 10 வருஷம் பண்ணிக்கிட்டே நினைக்கிறேன், உன் கூப்பிடுதலின் வார்த்தையே இயேசு இன்னைக்கு கேட்டு உன் புயலை இன்னைக்கு அடக்குறாரு. இன்னைக்கு தேவன் உன்னையும் உன் கணவரையும் உன் பிள்ளைகளையும் உன் சகோதரனையும் உன் சகோதரியும் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிக்க போறாரு. ராஜாக்காவை ஆசீர்வதித்தவரு இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறாரு. இனி நீ கவலைப்பட மாட்ட. இயேசு சொல்றாரு, இன்னைக்கு இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவன். அப்படின்னா உன் சாட்சி அநேகரை கொண்டு வர அப்போதான் ஆண்டவர் உன் சாட்சிய அநேகருக்கு கொடுக்கிறவனை உங்களை மாத்த போறாரு. உங்க படகு நிரம்ப போகுது. இது முதல்ல இயேசு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போறாரு. நீங்க நம்புங்க, ஒரு நாள் 100 பேர் உங்க கூட இருக்க போறாங்க. இயேசு உங்களை கூட்டிட்டு வர போறாரு. நீங்க கண்களை மூடி, ஆண்டவரே, யார் படகு காலியா இருக்கோ நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க கைகளை உயர்த்தி, என் படகு காலியா இருக்குப்பா, நீங்க உள்ள வாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என் படகு காலியா இருக்கு, நீங்க உள்ள வாங்க. யாரு படகு காலியா இருக்கோ, ஒருவேளை புயல் போல வந்து கடன் பிரச்சனை, சில போராட்டம் இருக்கு, நான் கையை உயர்த்தி இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யார் படகு இந்த நாள்ல தத்தளிக்குதோ, நான் வந்து அதை அடக்குவேன் நம்பினேனா, இதோ நான் கடந்து வருகிறேன். நான் உங்களை இப்பொழுதே எல்லா காரியத்திலிருந்து அந்த கொந்தளிப்பை அடக்கி உன் வீட்டை நிரப்புவேன், உன் இருதயத்தை நிரப்புவேன், உன் குடும்பத்தை நிரப்புவேன், உன் கற்பத்தை நிரப்புவேன், உன் பிள்ளையின் கற்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு காலியானதை நிரப்ப போறாரு. நீ கடன்ல மூழ்கிற நிலைமையில இருக்கலாம். உன் படகுக்குள்ள சகோதரியே, சகோதரனே, உன் படகுக்குள்ள இயேசு நிக்கிறாரு. அதை அடக்க போறாரு. உன் கூக்குரல் கர்த்தருக்கு கேக்குது. கர்த்தர் உன் அழுகையை பார்த்துட்டாரு. இதோ இயேசு உன் படகுல நிக்கிறாரு. அவர் உன்னை சாட்சியா மாத்துவாரு. உன் சாட்சியை கேட்டு நிறைய பேர் உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் அவங்க கண்டு மகிழ போறத்தக்கதாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த மெய்சாத்திரி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில படகு குறித்து நீ 3 காரியங்களை சொன்னீர். காலியா இருக்கிற படகு ஆண்டவரே நிரப்பப்படும் என்று சொல்லி, இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் கடல்களிலே கொந்தளிப்புகளிலே அகப்பட்டவர்கள், கலங்கி நிற்கிறவர்கள் நிற்கலாம். நீங்க நினைச்சா இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்பா. இந்த பிள்ளைகளுடைய இருதயம் நிரம்பட்டும். காலியானது அத்தனை நிரப்பி பிள்ளைகளை நீங்க சாட்சியா வைக்கும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள். பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே.